சோனியா மருமகன் ராபர்ட் வதேரா நில விவகாரம், இலங்கை தமிழர் பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களால் ஏற்பட்ட அமளி காரணமாக பார்லிமென்ட் முடங்கியது. லோக்சபா செவ்வாயன்று கூடியதும் முன்னாள் எம்பி விரேன் ஷாவின் மறைவுக்கு சபாநாயகர் மீரா குமார் இரங்கல் அறிக்கை வாசித்தார். அதைத் தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுக எம்பிக்கள் சபையின் மையப்பகுதிக்கு சென்று பிரபாகரனின் 12 வயது மகன் கொல்லப்பட்ட படங்களை காட்டினர். போர்க்குற்றம், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை முழங்கினர். அப்போது பாரதிய ஜனதா எம்பிக்கள் காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் மருமகனுக்கு நில பேரத்தில் அளவுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டதை கண்டித்து கோஷமிட்டனர். மருமகனின் உத்தரவுகளை நிதியமைச்சர் சிதம்பரம் பின்பற்றுகிறார் என்ற வாசகங்கள் அடங்கிய அட்டைகளையும் பாரதிய ஜனதா எம்பிக்கள் ஏந்தியிருந்தனர். அப்போது இந்திய மீனவர்களை கொன்ற இத்தாலிய கடற்படையினரை இந்தியாவுக்கு அனுப்ப அந்நாட்டு அரசு மறுத்துவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநில எம்பிக்கள் கோஷமிட்டனர். இதனால் பெருங்கூச்சல் குழப்பம் நீடித்ததால் சபையை மீரா குமார் ஒத்திவைத்தார். ராஜ்யசபாவிலும் இலங்கை தமிழர் பிரச்சினை, இத்தாலிய கடற்படையினர் விவகாரத்தை எழுப்பி தமிழகம் மற்றும் இடதுசாரி கட்சி எம்பிக்கள் கோஷமிட்டனர். உறுப்பினர்களை அமைதியாக அமரும்படி சபைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் யாரும் கேட்கவில்லை. வதேரா நிலபேர விவகாரத்தை எழுப்பி சபையின் மையப்பகுதியை பாரதிய ஜனதா கட்சியினர் முற்றுகையிட்டதால் ராஜ்யசபாவும் ஒத்திவைக்கப்பட்டது.